இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு தான் பொங்க போகிறோம். கருப்பு உளுந்து போட்டு சாப்பாடு ஆக்க போகிறோம். எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு தெரியும், எங்கள் ஊருக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். இங்கே சென்னையில் இருக்கிறவங்கலாம் கருப்பு உளுந்து போட்டு சோறு ஆக்குறது என்னன்னு தெரியாது. அந்த உளுந்தஞ்சோத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் பச்சடி, கட்டிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டிப்பருப்பு அதை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி அந்த சாப்பாடு ஆக்கலாம்ங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து சாப்பாடு ஆக்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து இந்த உலக்கால் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரால் அளந்தீங்கன்னாலும் ஒரு டம்ளர் அரிசி, ஒரு 3/4 டம்ளர் நம்ம கருப்பு உளுந்து, இந்த மாதிரி கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து, அது இப்போ கடையில் எல்லா கடையிலும் விற்கிது. இந்த மாதிரி உடச்ச உளுந்தாக எடுத்துக்கோங்க. நான் இது வந்து ஒரு உலக்கு எடுத்திருக்கேன், 3/4 உலக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அந்த இது பருப்புக்கு தகுந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவு வந்து இது பண்ண முடியாது. ஒவ்வொரு அரிசி வந்து பெருசாக இருக்கும், ஒவ்வொரு அரிசி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 6 இந்த உலக்கால் 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு உலக்கு அரிசி, 3/4 உலக்கு பருப்பு. நான் வந்து 2 உலக்கால் கணக்கு பண்ணிவிட்டு 6 உலக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியை ஊற்றி நல்லா இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் நான் ஒரு தூக்கி அடுப்பில் வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதி வர்றதுக்குள்ளே நான் வந்து இந்த உளுந்தம்பருப்பை வந்து நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேன். இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்துக்கு ஊறினா போதும். அரிசியையும் கழுவிட்டு 2ஐயும் தனித்தனியாக தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா, நினைக்கி அரிசி வந்து முதல்ல எல்லாம் நல்லா பெரிய அரிசியாக போடுவாங்க, 5020ன்னு சொல்லி பெரிய அரிசியாக போடுவாங்க. இப்போ வந்து நம்ம பொன்னி அரிசியாக எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து இது நான் ரொம்ப பொடிய அரிசியாக இருக்கிறதுனால பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக போடணும். அதுக்கு அடுத்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அரிசியை தூக்கி போடணும். அதனால் இந்த 2 இருக்கட்டும், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு குழம்பு செய்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து நான் கட்டி பருப்பு செய்கிறதுக்கு இந்த உலக்கால் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். இந்த பருப்பு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுருவோம். குக்கரை வெயிட் போட்டுடலாம். இந்த பருப்பு வந்து ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் கூட விடலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அரைச்சிடலாம். மசாலா வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கும் பருப்புக்கும் 2க்கும் சேர்ந்து தான் நான் மசாலா அரைக்க போகிறேன். கத்திரிக்காய் பச்சடிக்கும் இதே மசாலா தான் வரும். அதனால் 2க்கும் சேர்ந்து அரைக்கிறதுனால நான் நிறைய போட்டிருக்கேன். இது ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்துட்டு ஒரு 6 பல் பூண்டு போடுறேன். தொலியே எடுக்கலை, நான் சும்மா தான் போடுறேன். 6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் போடுறேன். இந்த 2 தேங்காய் பத்தை, இந்த மாதிரி சைஸில் 2 தேங்காய் பத்தையை சின்ன சின்னதாக கீறி போட்டு இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்ல தண்ணி வந்து சூடாகிட்டு ஓரளவு நல்ல கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு, இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சத்தை வந்து வடித்து வச்சுருவோம். ஒரு கிணத்துல வந்து எடுத்து வச்சுருவோம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தான் வேக விடணும். இந்த சாப்பாட்டுக்கு ஒரே தடவையாக கரெக்டான அளவில் இது பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பாதி தண்ணியை இந்த கிணத்துல ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பை போட்டுடலாம். பருப்பு தண்ணி ஊறிட்டுருக்கு, வடிச்சிட்டு போட்டுடலாம். இது வந்து நீங்கள் வந்து அரிசி வந்து நல்லா குண்டு அரிசியாக வச்சுருந்தீங்க, நல்லா பெருசாக இருந்தது அரிசி வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அரிசியும் பருப்பையும் 2ஐயும் ஒன்றாவே போட்டுடலாம். நான் வந்து பொன்னி அரிசி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ வந்து பருப்பை வந்து போட்டாச்சு. பருப்பு வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த உளுந்தஞ்சோறுக்கு வந்து இந்த பூண்டு வந்து நிறைய பூண்டு உரித்து வைக்கணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்ல பூண்டு நான் நிறைய உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து அரிசியும் பருப்பும் நல்லா 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் இந்த பூண்டும் போடணும். ஜீரகம், வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா லாஸ்ட் டைமில் போட்டு இது பண்ணணும். இப்போ வந்து உளுந்து வந்து போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா வந்து உளுந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாகிருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும்.
இதை வந்து ஒரு அரிசியை தூக்கி போட்டுடலாம். இப்போ அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பருப்போட சேர்த்துருவோம். அரிசியும் போட்டாச்சு. நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 3/4 கிட்ட ஒரு 1/4 மேலே பருப்பு வெந்திருக்கு. இது ஒன்று அரிசியும் சேர்ந்து வேகும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு தகுந்த உப்பை வந்து சாப்பாட்டில் போட்டுருவோம். சாப்பாட்டுக்கு தகுந்த உப்பை வந்து போட்டுறேன். போட்டுட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அரிசி வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு வந்து ஒரு 4 விசில் வந்துருச்சு. நான் அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன். ஏரும் போயிட்டுது. நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவோம். நல்லா பருப்பை வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். நல்லா மசிஞ்சிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள், மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து சாம்பார் தூள் தான், சாம்பார் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் பொடியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் பொடி, இந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த மசாலா அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை அரைச்சி ரெடியாக இருக்குது. இதில் பாதி மசாலா இல்லை, கொஞ்சம் பருப்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். பச்சடிக்கு தான் நிறைய தேவைப்படும். அதனால் இந்த அளவுக்கு மசாலா வந்து உள்ளே போடுறேன். போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு குழம்பு எப்படி வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு பேரே கட்டிப்பருப்பு தான், அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கிறதுனால இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா மசாலாலாம் போட்டது நல்லா கொதி வந்துட்டு இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். சாப்பாடு வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஊற்றின பாதி தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ நல்ல தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வருது. இன்னும் வந்து அரிசி வந்து இன்னும் நல்லா வேகணும். அதனால் இந்த எடுத்து வச்சு இந்த சுடுதண்ணியை வந்து இப்போ உள்ளே ஊற்றிப்போம். கொஞ்சம் ஊற்றிப்போம். அரிசி நல்லா வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விடுவோம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி தான் வேக விடணும். இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து வந்து பச்சடி செய்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பச்சடிக்கு வந்து நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேர்கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு நான் எல்லாமே இப்போ சாப்பாட்டிலேருந்து இந்த குழம்பு பருப்புலேருந்து எல்லாமே 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இந்த கத்திரிக்காயை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம். இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு தகுந்த உப்பு ஒன்று போட்டுருதேன். போட்டுட்டு அந்த கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். வச்சுட்டு இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும். நான் சும்மா தான் மூடி வச்சுருக்கேன், வெயிட் எதுவும் போடலை. இப்போ வந்து இந்த சாப்பாட்டை பார்த்துடலாம். சாப்பாடு வந்து இந்த பாருங்கள் ஒரு 3/4 நல்லா வெந்து தண்ணி வற்றி நல்லா இப்படி வந்திருக்கு. இதில் வந்து இப்போ பூண்டு எல்லாம் சேர்த்துடலாம். பூண்டு வந்து நம்மளுடைய இஷ்டம்தான், நிறையவே போடலாம். நான் வந்து ஒரு கை ஃபுல்லாக போடுறேன். ஜீரகம் வந்து நல்ல 1 ஸ்பூனுக்கு கிட்ட ஜீரகம் போடுறேன். வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இன்னும் ஒரு 1/4 அரிசி வேகிறதுக்குள்ளே இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். வந்து இந்த புளி வந்து புளி பச்சடிக்கு வந்து புளி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு தான் புளி போதும். ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட போகிறோம். அதனால் இந்த அளவு போட்டால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருவோம். சாப்பாடு வந்து நல்லா வெந்து இந்த பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்துட்டுது.
இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி நீர் இருந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா வெந்துட்டு, அரிசியும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு. இப்போ என்ன பண்ணணும்னாக்கி நம்ம வந்து பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி இப்போ இந்த சட்டியை இறக்கி வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே தூக்கி வச்சிட்டோம்னாக்கி அந்த நீரெல்லாம் தண்ணி இருக்கிற இதெல்லாத்தையும் நல்லா வலித்து எடுத்துரும். அதனால் இப்போ இந்த அடுப்பை விட்டு இதை இறக்கிட்டு நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு தோசைக்கல் ஏற்கனவே பிரியாணி போடுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் நான் வச்சுருப்பேன். இப்போ நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி எடுத்து வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னாக்கி கிளறியே விட தேவையில்லை. அப்போ வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வலித்து நல்ல சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி தான். முன்னெல்லாம் அந்த அப்பமெல்லாம் அடுப்பில் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, அடுப்பை மொத்தத்தையும் குறைச்சிட்டு வெறும் நெருப்பில் போட்டாங்க. நெருப்பில் மட்டும் அந்த சாப்பாடு பானையை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அது உதிரி உதிரியாக நல்லா ஆகிடும். இப்போ வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு நல்ல தோசைக்கல் சூடாகிட்டு ஹீட்டு நல்ல தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு ஃபுல் ஸ்லோவாக ஆக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட அப்படியே அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து நல்ல ஒரு 3/4 வாசி கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு, ஒரு 3/4 வாசி வெந்துட்டு இப்போ இதில் வந்து தக்காளியை சேர்த்துருவோம். நான் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் மசாலா போடலாம். இப்போ வந்து தக்காளி பழமும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துட்டு, நல்ல கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி தான் நான் போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாய் பொடியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போடுங்க. நான் இது குழம்பு மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வந்து மல்லிப்பொடி பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதை நல்லா அப்படி ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ வந்து இந்த புளி தண்ணியும் உள்ளே விட்டுருவோம். இந்த புளி தண்ணியும் இந்த மசாலாவும் நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நல்ல புளி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலா எல்லாம் புளியெல்லாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி சேர்ந்து வந்துட்டு இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஃபுல்லாமே ஊற்றிடுவோம். தண்ணியும் அப்படி சேர்த்துக்கிடுவோம். இப்போ கரெக்டாக நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. சும்மா 1 செகண்ட் அப்படி கொதித்தாலே பச்சடி ரெடி ஆகிரும். இப்போ வந்து குழம்பு தேங்காய் போட்டு நல்லா கொதி வந்துட்டு இப்போ விட்டு அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலே போட்டுருவோம். ஒரு கிண்டி கொடுத்துட்டு இப்போ பருப்புக்கும் இதுக்கும் 2க்கும் தாளிக்கிறதுக்கு சட்டி வைக்கிறேன். இப்போ வந்து 2க்குமே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சும்மா 2 வெந்தயம். இதில் வந்து 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இந்த வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தாளிக்க வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 3/4 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் 3/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு அதையும் ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2லையும் ஊற்றிடலாம். இந்த காஞ்ச மிளகாய் போட்டதை பருப்புக்கு ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி விட்டுடலாம். மிச்சத்தை இதில் ஊற்றிடலாம். இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இந்த 2மே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து அடுப்பில் வந்து இதில் தம் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து
இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான். இது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல தம்மில் வச்சுருந்தோம் தோசைக்கல்லில், நல்ல கரெக்டான அளவில் நல்ல ரெடியாக இருந்து பாருங்கள். நல்ல அப்படி உதிரி உதிரியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும் இந்த சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு வந்து நான் 3 மடங்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் கணக்கு வச்சு நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் கூட கொஞ்சம் மிச்சம் இருக்கத்தான் செய்யுது. 1 டம்ளர் தண்ணி அளவுக்கிட்ட மிச்சம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு 5 டம்ளர் தண்ணி தான் அதில் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் நீங்கள் சாப்பாடு ஆக்கணும். மொத்தமாக விட்டிங்கன்னு நினைக்க ரொம்ப களி கிடக்க கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நான் சாப்பாடை எடுத்து வைக்க காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பூண்டெல்லாம் வருது பாருங்கள், பூண்டு, ஜீரகம். உளுந்தஞ்சோறு சாப்பிடும்போது நல்ல இப்படி 1 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயை வந்து இந்த சாப்பாட்டு மேலே விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து நல்லா காரசாரம் புளிப்புமா இருக்கும். இந்த பருப்பு வந்து நல்ல மைல்டான காரத்தில் நல்ல ஒரு தித்திப்போடு இருக்கும். இந்த ரெண்டும் இந்த இதுக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு குழம்பு. இது கூட வந்து இந்த உளுந்தஞ்சோத்தோட இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க கருவாட்டு குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். அது கூட இந்த உளுந்தஞ்சோத்துக்கு கரெக்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு வந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு, உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.